மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் 2025 ஜூன் மாதம் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு காரணமாக, அதாவது செவ்வாய் கடகம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மம் ராசிக்குள் நுழைவதன் காரணமாக 10ஆம் தேதியிலிருந்து 45 நாட்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். கடன் ரீதியாக சொந்த தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைவுகள், மறைமுகமாக சந்தித்து கொண்டிருந்த பல்வேறு விதமான சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் என எல்லாவற்றிற்கும் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை தீர்வுகளையும் நிச்சயமாகவே மங்களகாரகன் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான விஷயங்களை, கடன், நோய், பகை என அனைத்தும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு காணாமல் போகும். இந்த தருணங்களில் மீனராசிக்காரங்க உங்களுக்கு அதிகமான மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு. செவ்வாயின் அமைப்பு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் பல்வேறு விதங்களில் சொத்துக்கள், சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், பாகப்பிரிவினை பிரச்சனைகள், மன அழுத்தம், கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், கசப்பான நிகழ்வுகள் விட்டு முழுமையாக நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பலன் நன்மைகளும் ஏற்பட போகுது. வளர்ச்சிகளும் அவர்கள் மூலம் கிடைக்கப் போவதனால பன்மடங்கு அதிக அளவில் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்கு செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமையுது. இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் உத்வேகமும், உற்சாகமும், தைரியமும், துணிச்சலும், நீங்கள் செயல்படுவதற்கான ஆற்றல்களை, வீரத்தை விளை நிலமாக கொண்டிருக்கக்கூடியது செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரு. மங்களகாரகன் என்று நீங்கள் ஆசைப்பட்டு விரும்பிய கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சந்தர்ப்ப யோகங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இனிதாக நடைபெறும். சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக யோகங்களையும் வாரி வழங்குகிறார். சகோதரனாக திகழ்கின்ற செவ்வாயால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டு இருக்கிற கசப்பான நிகழ்வுகள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி ஒற்றுமை பலப்படும். நட்பு வட்டாரம் பெரிதாகக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு. செவ்வாய்க்கு பலமான இடமான 6ஆம் இடமான சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் நீங்குவதனால புதிய அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடியது. உங்களுடைய சிறிதளவான முயற்சியும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சந்தோஷமும், இனிமையும், திருப்தியும், முன்னேற வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கைகூடி வருவதற்கான அமைப்புகள் நிச்சயமாகவே மீனராசிக்காரவங்கள் உங்களை தேடி வருது என்பதை துல்லியமாக தெளிவாக மங்களகாரகன் உறுதி செய்கிறாரு. செவ்வாய் உத்வேகக்காரகன் என்பதனால் அவர் யோகஸ்தானத்துக்குள் பயணித்து உங்களுக்கு நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் புத்துணர்ச்சியோட ஆர்வத்தோடையும் பல்வேறு விதங்களான பணிகளையும் செவ்வாயாக செய்து வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளையே அனுபவிக்க முடியும். இந்த தருணங்களில் தன்மைகளை நன்கு உணர்ந்து அவற்றிற்கு எளிதான முறையில் நீங்கள் ஆற்றல்கள் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு. உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடையும், சுறுசுறுப்பாகவும் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு மிக சிறப்பு வாய்ந்த காலகட்டம். தீர்வு காணக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கக்கூடியது. நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இடத்துல பிரச்சனைகள் ஏற்படாமல் அதை இடத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை நீக்கக்கூடியது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்கள் சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கண்டு சிறப்பு வாய்ந்த நன்மை முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிகளுக்குமா நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாரு. எனவே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களை கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும். இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மீனராசிக்காரவங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த மட்டும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு, குடும்பஸ்தானாதிபதிக்கு ராசிக்கு இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கிய ஸ்தானத்தில்
அதிபதியாக, அதாவது உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமோகமான முன்னேற்றத்தை விதத்தில் பயணித்து கொண்டிருந்தார். குடும்பத்தில் பல்வேறு விதமான சந்தோஷமான சுப விசேஷ நிகழ்வுகளை உருவாக்க கொடுக்குறாரு. மிகப்பெரிய சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை உடைத்தெறிந்து வெற்றிகளை நிறைத்து பெறுவதற்கு அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு. செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் பண வரவுகளும் நிச்சயமாகவே வருது என்பதனால் மாற்று கருத்து இல்லை. செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் மீனராசிக்கான நீங்கள் பொருட்களை வாங்கி மகிழ முடியும். அது மட்டும் இல்லாமல் புதிய திட்டங்களோடு கண்ணோட்டங்களோடு பல்வேறு விதங்களாக சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் பணிகளுக்கு நல்ல தீர்வு காண முடியும். ஆற்றல்களையும் சந்திக்க போகிறீங்க. செவ்வாய் உருவாக்கி கொடுக்குறாரு. எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாறி அமைத்து கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குறாரு. வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல தீர்வுகளை காண முடியும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே விரும்பியபடியே நல்ல பல மாறுதல்களை சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எளிதாக நிறைந்து யோகங்களும் மீனராசிக்காரவங்களான உங்களுக்கு உண்டு. இந்த நேரத்தில் மீன ராசிக்காரவங்களான உங்களுக்கு அதிக அளவில் இருந்து கொண்டிருந்த கடினமான சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்ற அரசியல் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக இருக்கிறது. செவ்வாய் கலைத்துறை சார்ந்த பணிகளில் வாய்ப்புகள் குறையாமல் உங்களுடைய பண வரவுகளை வருமானத்தின் மூலமாக அதிகரித்து கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்கள் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டங்களில் உங்களை தேடி வருவதற்கான முதல் தர யோகங்கள் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறாரு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை அபரிவிதமாக செம்மையாக கச்சிதமாக உருவாக்கி கொடுக்குறாரு. ஆதரவான சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்து கொண்டிருக்கிறாரு. எனவே இந்த மாதிரியான செவ்வாய் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு சரியாக புரிந்து கொள்ளுங்கள். பொறியியல் வல்லுநர்கள் உங்களுக்கு செவ்வாயின் அனுகிரகங்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்பது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல்ஸ் போன்ற துறையில் இருக்க வேண்டும் என்றால் செவ்வாயின் பலன் தேவை. விவசாயிகள் பூமிக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயின் அனுகிரகத்தால் விளைநிலங்கள் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. விவசாயம் விஷயத்தில் மனநிறைவு திருப்தி மகிழ்ச்சி இனிமை விவசாயத்தில் பண வரவுகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற பல்வேறு விதங்களான மறைந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பண வரவுகளும் காலங்கட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆற்றலையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் செவ்வாய் நிச்சயமாக மீன ராசிக்காரவங்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு. உங்களுக்கு செவ்வாய் பலம் இருக்கிறதுனால இராணுவம் போலீஸு தீயணைப்பு துறை போன்றது பெயர் பெற முடியும். விளையாட்டுத் துறையிலும் பெயர் பெற வேண்டும் என்றால் செவ்வாய் உங்களுக்கு ஜாதகத்திலும் கோச்சாரத்தில் பலமாக இருக்க வேண்டும். செவ்வாய் இரத்த காரகன் என்பதால் மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவத்தையும் பெற வேண்டும் என்ற உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும். இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயத்துக்கும் செவ்வாய் தான் காரண கர்த்தா. அதாவது ரியல் எஸ்டேட்டு தொழில் கூடியவங்களுக்கும் அதிகம் இருக்க வேண்டும். நீங்கள் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு செவ்வாயின் அனுகிரகம் இருந்தால் சாத்தியமாகும். நிதித்துறை உயர் பதவி கொண்டிருக்கிறவங்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பார். செவ்வாய் இரத்தக்காரகன் என்பது மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சை பிரிவில் அதிக அளவில் யோகங்களையும் பெயர் புகழ் கௌரவங்களையும் பெற வேண்டும் என்ற உங்களுடைய ஜாதகத்திலும் கோச்சாரத்திலும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும். மீனராசிக்காரவங்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நவ கிரகங்களையே முழுமையான சுபகிரகம் குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய். எனவே உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும்
சகாய பலங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட செவ்வாய் நீச்சம் பொருந்திய அமைப்பில் செவ்வாய் பலமாக வலுவாக இடமான ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்க போகிறாரு. யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் என்பதில் மாறுதல் இல்லை. மீனராசிக்காரவங்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உச்ச நிலைக்கு செல்லும் என்று சொல்லக்கூடியது. நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த நேரத்தில் செவ்வாய் ஆற்றல் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும். ஆசைப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் விரும்பி கொண்டு எதிர்பார்த்திருந்த நல்ல பல சிறப்பு வாய்ந்த தகவல்கள் நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கடினமான கடன் தொந்தரவுகளும் தீர்வு காண முடியாது அது அப்படின்னு நினச்சது முடிவுக்கு வரும். வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான அனுகிரகத்தினால் உங்கள் நாள் நிறைந்து கிடக்கும். பூமிக்காரகன் மங்களகாரகன் திகழக்கூடிய செவ்வாய் கோச்சாரத்தில் உங்களுக்கு ராசிக்கு 3, 6, 10, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான நன்மைகளை வாரி வழங்குறாரு. இந்த மாதிரியான 4 இடங்களில் ஒரு இடமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணரோண நுழைந்து பயணித்து கொண்டிருக்கிறது அதிர்ஷ்டமாகும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தை மீனராசிக்காரவங்களை நீங்கள் மேலும் அதிக அளவில் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். முருகருக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகருக்கு ஏற்றி பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டு வழிபாடுகளை செய்யுங்க. வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவித சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் கண்டிப்பாகவே உங்களை விட்டு விலகும் என்பதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வரும். அந்த மாற்றத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.